United States will decide who we buy oil from. Yes. The United States will come to us and say, you cannot buy oil from so and so and so and so and so and so. Russia, Iran, whoever they want, they will decide. Our Prime Minister will not decide. Please understand, and they will monitor. They will keep a watch, meaning they will look. And if India buys oil, we are heading into turbulent times, and the nation has been sold. The nation has been sold out. Its data has been sold. Sir, its farmers have been sold. In a turbulent world, all its software engineers have been sold out. Its small and medium businesses have been sold out. And most importantly, our forces and our energy security has been sold out. हम सब लोग को रेशन दे पाए और किसान से आज भी प्रोक्योरमेंट हो रही है, नहीं तो कांग्रेस के साथ चलते हुए हमारे देश का किसान सड़क पर आ जाता, ये सेल करने वाले लोग हैं, ये भारत का किसान को बेचने वाले लोग हैं, ये हमारे गरीब को बेचने वाले लोग हैं। 2009 में शर्मल शेख में जाकर के भारत और पाकिस्तान को जोड़कर हाइफरेट कर और टेररिज्म से ताल्लुक नहीं है, हम पाकिस्तान के साथ समझौता करेंगे, बात भी करेंगे, करने वाले डॉक्टर मनमोहन सिंह, ये कांग्रेस वाले। வணக்கம், இது கேள்விக்களம். அமெரிக்கா பிரதமர் நரேந்திர மோடியின் கழுத்தில் கை வைத்து நெறித்ததால் இந்தியாவின் நலனை விற்றுவிட்டார் பிரதமர் மோடி என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கிறார். அமெரிக்க இந்திய வர்த்தக உடன்படிக்கையை அடுத்து காரசாரமான விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்திருக்கிறது. அதில் ராகுல் காந்தி பேசிய ஒரு கருத்தில் விவசாயிகளுடைய நலன் காவு கொடுக்கப்பட்டு விட்டது, சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய நலன் என்பது காவு கொடுக்கப்பட்டு விட்டது என்று விமர்சித்திருக்கிறார். இந்தியாவினுடைய தன்னாட்சி, யாரிடம் கச்சா எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தீர்மானிக்கிறது என்று தொடங்கி விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பாஜக மிகப்பெரிய அளவில் கொண்டாடியது, இனிப்பு வழங்கியும் மகிழ்ந்தும் ஒரு சாதனை போல பாஜக அதை முன்வைத்தது. அப்படி எந்த சாதனையும் நிகழ்த்தப்படவில்லை. பங்களாதேஷுக்கு கொடுத்த சலுகை கூட இந்தியாவுக்கு தரவில்லை. இதனால் திருப்பூர் உள்ளிட்ட கோவை மண்டலத்தினுடைய ஜவுளி தொழில் பெரிய அளவுக்கு சவாலை எதிர்நோக்குகிறது என்றும் கூட விமர்சனங்கள் வருகின்றன. இது சார்ந்து நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பாரதி சுப்பராயன் அவர்கள், திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள், இவரோடு பாஜகவினுடைய திரு ஆர்.என். ஜெயபிரகாஷ் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த், ஒரு பக்கத்தில் மிக கடுமையாக வாதம் செய்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ராஜதந்திர நகர்வுகளை எல்லாம் செஞ்சு 17 மாதம் போராடி ஒரு அளவு கூட, ஒரு இன்ச்சு கூட விவசாயிகள் நலனையோ இந்தியாவினுடைய நலனையோ விட்டு கொடுக்காம மிகப்பெரிய வெற்றியை மோடி அரசு செய்திருக்கிறது அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டதில். அதனால் இந்தியாவுக்கு பெரிய நன்மை அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. காங்கிரஸ் அதற்கு நேர்மாறான ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. ஏன்? நேற்று ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஹவுஸ் ஒரு அறிக்கை விட்டுது. ராகுல் காந்தி பேசி முடித்தப்புறம் 2வது அறிக்கை ஒன்று வந்தது. ராகுல் முன் ராகுல் பின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் அறிக்கையில் இந்தியாவிலேருந்து பல்சஸ், சிக்பீஸ், சீரியல்ஸ், சோயாபீன் இது மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுவோம், $500 பில்லியன் கம்பல்சரியாக வாங்குவோம், டிஜிட்டல் டேக்ஸை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிவிடுவோம், அமெரிக்காவுக்கு டேக்ஸை 0 ஆக்கிடுவோம், இந்தியாவுக்கு 18% டேக்ஸ். இதுதான் முதல் அக்ரிமெண்ட். 2வது அக்ரிமெண்ட் ராகுல் போட்டு டாட்டாராக பார்லிமெண்ட்டில் பேசி கிழிச்சப்புறம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து 2வது வருது. அந்த சீரியல்ஸ், சிக்பீஸ் எல்லாம் விட்டுட்டு சம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வருது. வில் அபாலிஷ் டிஜிட்டல் டேக்ஸை எடுத்துகிட்டு வில் நெகோஷியேட் டிஜிட்டல் டேக்ஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வில் பைலேருந்து இன்டென்ட் டு பை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் என்ன சொல்கிறாங்க, ரஷ்யன் ஆயிலை வாங்க மாட்டாங்க, ஈரான்லேருந்து ஆயில் வாங்கினா தனி சேங்ஷன்.
இதெல்லாம் அந்த லெட்டர் ரெண்டாவதுல இருக்குது. ஈரான் தனி சாங்ஷனை தனியாக சொல்லிட்டாங்க. இப்போ வந்து என்ன நம்மளுக்கு கிடச்சிதுன்னு பார்க்கணும். இது இந்த டாரிஃப்லாம் வரத்துக்கு முன்னாடி இந்தியன் குட்ஸ் இங்கேருந்து அங்கே போனால் நம்மளுக்கு 0 to 3% தான் டாரிஃபு. அமெரிக்கன் குட்ஸ் இங்கே வந்தால் 16% டாரிஃபு. இப்போ என்னடா நியூஸ்னால் நம்மளுக்கு 18% டாரிஃபு, அவங்களுக்கு 0% டாரிஃப்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 0% டாரிஃப் இல்லைன்னு சொல்லட்டுமே? சொல்லலை. நாங்கள் கச்சா எண்ணெய் எங்கே வேணால் வாங்குவோன்னு சொல்லட்டுமே? சொல்லலை. இன்றைக்கே ஆயில் கம்பெனிக்கு என்ன ஆணை போட்டிருக்காருன்னா ஹர்தீப் சிங் பூரி, அவர் தான் ஆயில் மினிஸ்டர், நீங்கள் வெனிசுவேலாலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் எண்ணெய் வாங்குங்கன்னு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சவுதி அரேபியாலேருந்து பாம்பேக்கு வரத்துக்கு, குஜராத்துக்கு வரத்துக்கு 3 மணி நேரம், கப்பல் 24 மணி நேரத்தில் வந்துடும். அமெரிக்காலேருந்து இங்கே கச்சா எண்ணெய் எடுத்துன்னு வரணுன்னா 2 வாரம் ஆகும். காஸ்ட்டு ஜாஸ்தி, ஷிப்பிங் காஸ்ட்டு ஜாஸ்தி. வெனிசுவேலாவில் இருக்கிறது சார் க்ரூடுன்னு ரொம்ப மோசமான குவாலிட்டியாக க்ரூடு. வரத்துக்கு 4 வாரம் ஆகும். கப்பல் சத்தம் ஜாஸ்தி. எந்த வியாபாரி கார்மெண்ட் ப்ரெஷர் இல்லாமல் சவுதி அரேபியா எண்ணெயை வாங்காமல் அமெரிக்காவும் வெனிசுவேலா எண்ணெயை வாங்குவான்? ஏன் கார்மெண்ட் இது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க? ஒரு அட்வைசரிங்கிறாங்க. அட்வைசரி இன்றைக்கி வந்திருக்கு. இதிலே தெரியறது ராகுல் காந்தி சொன்ன சோக் ஹோல்டு இருக்குன்னு. அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை முன்னாடி ராகுல் காந்தி பேசுறதுக்கு முன்னாடி பட்டியலிட்டு எதெல்லாம் சொன்னாங்க. வாங்குறது தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று அப்படின்றது மட்டும் இல்லை, வெனிசுவேலா ஆயில் தரம் குறைந்தது அப்படின்ற விமர்சனம் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது. எஸ், இதற்கு முன்பு நீங்க ஈரான்கிட்ட வாங்கக்கூடாது, வெனிசுவேலா இவங்கள்ட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ற காலத்தில் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, இந்தியாவின் நலனுக்கு எது உகந்ததோ அதை செய்வோம். ரஷ்யா எண்ணெயை இந்தியா நானே ஒரே ஒரு சுத்திக்கணும் வாங்கிச்சு. அதே மாதிரி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன பண்ணார்னா, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு யூகோ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். ஈரான்லேருந்து எண்ணெயை வாங்கினார். யூகோ பேங்க்கில் அந்த பணத்தை போட்டார். ஈரானுக்கு அரிசி, பருப்பு என்னெல்லாம் வேணுமோ அதை கொடுத்தாங்க. அது மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி மன்மோகன் சிங் நாட்டை விற்கலை. ரைட்டுங்களா? இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். நம்மளோட குட்ஸு வந்து ஆர்மி குட்ஸு 60 to 70% இஸ் கம்மிங் ஃப்ரம் ரஷ்யா. இது நம்மளோட ஹிஸ்டாரிக் ட்ரெண்டு. பிரம்மோஸ் மிசைல், நம்மளோட மிசைல் சிஸ்டமில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பிரம்மபுத்திரா அண்ட் மாஸ்கோவிங்கிற 2 கம்பெனி சேர்ந்து போட்டது. நாளைக்கு புட்டின் என்ன சொல்ல மாட்டார்? என்கிட்ட நீ வாங்கலை, அதனால் நான் பிரம்மோஸில் என் போர்ஷனை கைட்டிட்டு போகிறேன்னா ஒத்துப்பீங்களா? இல்லை நீங்கள் வரைச்ச இராணுவத்துக்கெல்லாம் நான் வந்து தோட்டா தரமாட்டேன், மிசைல் தரமாட்டேன், குண்டு தரமாட்டேன்னு ஏன் சொல்ல மாட்டார்? சரி, இன்டென்ட்டுங்கிறீங்க. சவுத் கொரியா ரொம்ப நெருங்கிய நாடு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருங்கிய நாடு அது. அந்த நாடு என்ன பண்ணிட்டாங்க? 500 பில்லியன் வாங்குறேன்ட்டான். 6 மாதம் ஆயிடுச்சு, நீ 10 பில்லியன் கூட வாங்கலை, அதனால் 15% டேக்ஸை 25% ஆக்குறேன்னாரு. இப்போ நீங்கள் 100 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு 100 பில்லியன் கணக்கு 5 வருஷத்துக்கு. இன்றைக்கி 43 பில்லியன் தான் நம்ம எக்ஸ்போர்ட் வாங்குகிறோம் அமெரிக்காலேருந்து. போயிங் பிளேனையும் சேர்த்து 43 பில்லியன் தான் வாங்குகிறோம். 57 பில்லியன் என்ன எக்ஸ்ட்ரா வாங்க போகிறீங்க? அதுக்கு நீங்கள் தானே கணக்கு சொல்லணும். 57 பில்லியன் எக்ஸ்ட்ரா வாங்க போகிறீங்க, என்ன வாங்க போகிறீங்க? அப்புறமா வந்து ஆயில் இருக்கிறது $60. அதில் அமெரிக்கா சொல்லுங்க, அரசு தரப்புல சொன்ன விளக்கம் அப்படின்ற ஒன்று வந்து என்னன்னு சொன்னா, அமெரிக்காவினுடைய ஊரக பகுதியில் அந்த விவசாயிகளுடைய நலன் இதுல வந்து பெரிதா பாதுகாக்கப்படும், அவங்க கையில பணப்புழக்கம் வரும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்திய அரசு இதுல எந்த சமரசத்தையும் நாங்க செய்யல, அக்ரி செக்டார்ல, ஃபார்ம் செக்டார்ல எந்த சமரசத்தையும் செய்யலன்னு அரசு சொல்கிறது. நீங்க சொல்றது ஏதாவது ஒண்ணுத்துல தானே சொல்லுங்க சார். அது சில வகையான வேளாண் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும், அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் அவங்க சொல்றாங்க. பல்சஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்? சோயாபீன் ஏன் சார் நம்மளுக்கு வரலாறு? என்னோட கனகராஜ் தோழர் இருக்கார், வயசில் முழுந்தவர். PL 480 கதை அவருக்கு நல்லா தெரியும். நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவரே PL 480 கதையை சொல்லிடுவார்.
லிண்டன் ஜான்சன் எப்படி நம்மளை மிரட்டினாங்க, எப்படி நம்மளை பிளாக்மெயில் பண்ணாங்க, 1971 நிக்சன் எப்படி நம்மளை மிரட்டினாங்க, நம்மள்ட்ட கோதுமையே கிடையாது, அரிசிக்கு பஞ்சம், இது மாதிரி சமயத்தில் உங்களுக்கு அரிசி கொடுக்க மாட்டேன், கோதுமை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ இந்திரா காந்தி போய் நியூயார்க்கில் பேசினது வைரலாக இருக்குது. அப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எம்எஸ் சுவாமிநாதனும் சி சுப்பிரமணியும் சேர்ந்து பசுமை புரட்சியை கொண்டு வந்து இன்றைக்கி கோடவுன் ஃபுல்லாக ஏதோ நிர்மலா சீதாராமன் ஃபார்மிங் பண்ணி கொண்டு வந்த மாதிரி பேசுகிறாங்களே தவிர அதை ஃபுல்லாக பண்ணது சி சுப்பிரமணியமும் எம்எஸ் சுவாமிநாதனும் காங்கிரஸ் ஆட்சியில். அதுக்கப்புறம் தான் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனோம். ஒரு சிரியன் கிறிஸ்டியன், அதனால் அவர் அவமானப்படுத்தினது மோடியும் பிஜேபி சர்க்காரும். வர்கீஸ் குரியன்னு பெரிய அமெரிக்காவில் படிச்சுட்டு தியாகம் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு குஜராத்தில் வந்து அமுல்னு ஒன்று ஆரம்பித்து நேஷ்னல் டைரி போர்டில் போட்டு யூரோப்பியன் யூனியனோட டையப் போட்டு அந்த பணத்தை வாங்கி இன்றைக்கி ஆவின் நந்தினி ஊராக நீங்கள் கொண்டாடிட்டுருக்கீங்களே. இந்த நந்தினியை கூட நாங்கள் அமுலோட அட்டையை போடுவோன்னு சொன்னார் அமித்ஷா. அதை பண்ணவர் வர்கீஸ் குரியன். அவரோட சடங்கு கூட நீங்கள் அமுலுக்குள்ளே ஃபேக்ட்ரிக்குள்ளே வராமல் அரசியல் பண்ணீங்க, ஏன்னா அவர் கிறிஸ்டியன்னு. அது மாதிரி ஆட்கள்லாம் போராடி இன்றைக்கி இந்தியா தான் நம்பர் 1 மில்க் ப்ரொடியூசர், இந்தியா தான் நம்பர் 1 ரைஸ் ப்ரொடியூசர், இந்தியா தான் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வீட்டு. எங்கள் மார்க்கெட் எதுக்கு சார் திறந்து விட்றீங்க? நீங்கள் தான் PL 480 எங்களை மிரட்டினீங்களே, பங்களாதேஷோட போர் போடக்கூடாதுன்னு அம்மையாரை மிரட்டினீங்களே. நாங்கள் இங்கே மாதிரி சரண்டர் பண்ணலையே. நாங்கள் போய் நியூயார்க்கில் போய் பேசினாங்கல்ல மேடம், இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், மை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் மை செல்ஃப், இந்தியா வில் நோபடி வில் டிக்டேட் எனி இன்ட்ரெஸ்ட் டு மீ. இந்தியாவுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், அதை நான் பண்ணிக்கிறேன். அமெரிக்கன் ஜனாதிபதி சொல்லி நான் கேட்க வேண்டான்னு சொன்னவங்க அம்மையார் இந்திரா. அதே மாதிரி பிஜேபி சேர்ந்த வாஜ்பாயை கிளின்டன் வாங்க இங்கே பேசலாம், நவாஸ் ஷெரீஃபோட பேசலான்னு சொன்னபோது அதெல்லாம் வர முடியாது, முதல்ல பாகிஸ்தான் இங்கேருந்து வெளில போட்டோம், அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை வச்சுக்கலான்னு சொன்னது அடல் பிஹாரி வாஜ்பாய். அதனால தான் அவர் என்ன சொன்னார், எந்த இந்தியன் பிரதமரும் சரண்டர் பண்ண மாட்டார், இவர் மட்டும்தான் சரண்டர் நரேந்தர் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு 2 வாசியம் சொல்கிறாரு. அதானி கேஸ் எடுத்து சொல்கிறாரு, ஹர்தீப் சிங் பூரி கேஸ் சொல்கிறாரு. அதானி கேஸ் என்ன, 1 வருஷத்துக்கு 14 மாதத்துக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு நோட்டீஸ் விடுறாங்க, நீங்கள் வந்து $265 மில்லியன் பிரைபு கொடுத்துருக்கீங்க, இதில் அமெரிக்கன் கம்பெனி சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு சம்மன்ஸ் கொடுத்து நீங்கள் அமெரிக்காவுக்கு வரணும், இவங்களோட ஃபோனு இதெல்லாம் அமெரிக்காவில் சீஸ் பண்ணிட்டாங்க, லேப்டாப்பெல்லாம். 13 மாதமாக நம்மளோட லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி அதானிக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணாமல் விட்டாங்க. உடனே என்ன பண்ணான் SEC, போய் அங்கே கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டான், நாங்கள் இமெயிலில் போட்டு அனுப்புவோன்னு. ஒன்ஸ் அவன் இமெயிலில் அனுப்பிச்சிட்டா என்ன ஆகும்னா, இப்போ நம்ம அதானி சார் எங்கேயாவது வெளிநாட்டில் சுற்றிட்டு இருந்தாருன்னு வைங்க, இப்போ இந்த முடூரோவை பிடிச்ச மாதிரி தூக்கி ஒரேடியாக கவ்விட்டு போயிடுவாங்க. அது ஏன்னா அவங்களோட ரூல்ஸ் ஆஃப்லாம் ஸ்ட்ராங்கு. அந்த லெவலுக்கு வந்த உடனே இந்த டீல் நடந்துருக்குது. அதனால தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அதானிக்கு நீங்கள் ஏன் 14 மாதம் அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து சம்மன் சர்வ் பண்ணல. அதானியை காப்பாற்றுறதுக்காகவும் ஹர்தீப் சிங் பூரி அந்த விவகாரம் தொடர்பாகவும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்தியா சமரசம் செய்து கொண்டது, சரணடைஞ்சாங்க. திரு ஜெயபிரகாஷ், இந்த வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமாக கடுமையான விமர்சனத்தை காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றவங்களும் முன்வைக்கிறாங்க. ஆனால் பிஜேபி இதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. இந்திய நலனை காவு கொடுத்துட்டாங்க, குறிப்பாக விவசாயிகளை பாதிக்க செஞ்சுட்டாங்க. பங்களாதேஷுக்கு 0 டியூட்டி அமெரிக்கா காட்டன் வாங்கினா, ஆனால் இந்தியாவுக்கு 18னா திருப்பூர்லாம் பாதிக்கும் அப்படின்னு விமர்சனம் வருது. தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஃபஸ்ட்டு வந்து எதிர்கட்சிகள் லாஸ்ட் 12 வருஷமாக நரேந்திர மோடியும் பிஜேபி எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல்னு சொல்கிறது தான் அவங்களுடைய எதிர்கட்சிகளுடைய கூற்று. அமெரிக்கன் இந்த ஒப்பந்தத்தை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் பேக்ட்னால் என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ரீட் இட். என்ன வந்து பாயிண்டடா இப்போ அவர் சொன்ன மாதிரி வாட் எவர் டைம் ஹி டுக், இப்போ எப்படின்னா நம்மள 18% நம்ம ரெடியூஸ் பண்ணனால மேட் இன் இண்டியா மேட் இன் சைனாங்கிற காம்படிஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்துடுறோம். ஸோ அதில் அமெரிக்கா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் எவ்ரி ப்ராடக்ட்.
பியூஷ் கோயல் என்ன சேஃப்டி பண்ணியிருக்காருன்னா ஆல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் விச் எதெல்லாம் நம்ம இந்தியாவில் தயாராகுதோ லைக் ரைஸு, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் வித்துக்கள் ஆகிய முக்கிய பயிர்களுக்கு எந்த வரி சலுகையும் கிடையாதுன்னு சொல்லி he is ensuring the safety of our people. அதே சமயத்தில் இந்த ஒரு டீல் மட்டும் பேசாமல் EU டீலையும் கம்பேர் பண்ணி பேசிங்கன்னா EU டீல் பண்ணனால தான் அமெரிக்கா வந்து நமக்கு இந்த டீலை ஒத்துக்கிட்டாங்க. அந்த EU டீலில் பண்ணனால 99.9% இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆன எல்லா ப்ராடக்ட்டுமே 0 டேக்ஸில் யூரோப் ஃபுல்லாக போகுது. யூரோப் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சியூமர். நீங்கள் லாஸ்ட்டாக கேட்டீங்க, தட் இஸ் நம்ம வந்து டுவர்ட்ஸ் திருப்பூரில் இருக்கிற பீப்புளெலாம் சஃபர் பண்ணுறாங்கன்னா யூரோப் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்டு. அவங்க கன்சியூமர்ஸும் தே கன்சியூம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ், அதுவும் ஜீரோவில் இருக்குது. ஒரு சேன் ஆனந்த கொடுக்குறாரு. ஆனந்த் சுருக்கம். சார் EU வந்து இன்றைக்கி ஒன்றும் அக்ரிமெண்ட் வரப்போகிறது இல்லை. அது லீகல் வெட்டிங்க்கு போயிருக்கு. ஒரு பார்லிமெண்ட்டும் அப்ரூவ் ஆனோம். May 2027 தான் வரும்னு பியூஷ் கோயலே சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வர வேண்டியதை பேசணுன்னா ஏதோ 2027 அமலாரத்துக்கு பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி திருப்பூரில் வேலை இல்லை, ஆர்டர் இல்லை, சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொன்னால் 2027 வந்து யூரோப்பில் பிஸ்னஸ் வருங்கிறது எப்படின்னா, இன்றைக்கி எனக்கு பட்னி சோறு இல்லைன்னு கேட்டால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா 2027 ஜெர்மனியில் உங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் வரும், அது வரைக்கும் நீங்கள் பட்னியாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருங்க, 2027 நல்லா பிஸ்னஸ் வரும்னு. டாக்ஸை பார்த்தாருன்னா யூரோப் யூனியன் டீல் நாட் அப்ரூவ்டு. அப்படி இல்லை யூரோப் யூனியன் கொஞ்சம் இது நான் சொல்லி முடிச்சிடுறேன். டீல் இஸ் நாட் டன். டீல் ஹேஸ் டு பி வெட்டட் பை லாயர்ஸ். இருங்க, லாயர்ஸ் நீங்கள் EU டீல் அதை ஒத்துக்கங்க. EU டீல் முடியலை, இன்னும் லாயர்ஸ் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல. யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட்ல அது பாஸ் ஆகணும். வர்த்தக ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டதுனால தான் அமெரிக்கா இறங்கி வந்து இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டது அப்படின்றது பிஜேபி முன்வைக்கிற வாதம். அதுதான் சார், அது ஒன்று. அதே வந்து கோதுமை, அரிசி, பால், பண்ணை தொழில்கள் ஒவ்வொரும் இவங்க யாருமே வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளே வராத மாதிரி அதை வந்து என்ஷூர் பண்ணி யாருமே இது வரைக்கும் நமக்கு இந்த எல்லா வர்த்தகமுமே ஐடி ஆகட்டும், எல்லா வர்த்தகமுமே அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த வர்த்தகத்துல எல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் வரா மாதிரி தான் இந்த டீல் இருக்கு. இதுல வந்து விவசாயிகள் அமெரிக்கா சொல்ற அந்த இதுல வந்து சம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் பவுல்ட்ரிக்கான இது அது கால்நடை தீவனம் சார், அந்த டீலோடைய சாராம்சத்தை என்னெல்லாம் வெளியில் வச்சிருக்காங்கிறது கோதுமை, அரிசி, பால், பண்ணை தொழிலாளர்கள் எவ்ரிதிங் ஹஸ் பீன் கெப்ட் அவுட் ஆஃப் த டீல். அக்ரிகல்ச்சர்ல எந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸும் அங்கிருந்து கொண்டு இது எந்த இடத்துலேருந்து அவர் படிக்கிறாருன்னு டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லுங்க. இதெல்லாம் அவுட் சைட் த டீல் ஏதாவது அமெரிக்கா இஷ்யூ போட்டிருக்கா? அமெரிக்கா சென்னை ஒயிட் ஹவுஸ் ஏதாவது ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது சார். நீங்கள் அமெரிக்காவோட ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. கோதுமை பத்தி இந்தியாவோட பிரஸ் ரிலீஸ்ல மிஸ்டர் பியூஷ் கோயலோட பிரஸ் ரிலீஸ்ல இது இந்தியாவோட பிரஸ் ரிலீஸே கொடுக்கலையே. பியூஷ் கோயல் பிரஸ் ரிலீஸே கொடுக்கல சார். பியூஷ் கோயல் பிரஸ் ரிலீஸ் கொடுக்கல, ஐட்டம்ஸ் ன்னு கொடுக்கலையே சார். இல்லையே சார். சார் நீங்கள் இதெல்லாம் தான் பண்ண போகிறோன்னு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கல. இன்ஃபேக்ட் அர்னாப் கோசாமி டிவியில் வந்தபோது என்ன சொன்னார்னா எனக்கு தெரியாது, நீங்கள் ஜெய்சங்கரை கேளுங்கன்னு தான் சொன்னார் அவர். அவர் என்ன சொன்னார்னா நீங்க வேணா போய் பாருங்க. அர்னாப் கோசாமி பிரஸ் ரிலீஸை கொடுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்ட்ரியோட பிரஸ் ரிலீஸை கொடுங்களேன். இதோ காட்டுங்க, நாங்களாம் இருக்கோம் டைம்ல கண்டிப்பா வரும்ல சார். எப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க இந்த அமெரிக்கன் டீல்ல சார் இதெல்லாம் இருக்கு நாங்க அச்சீவ் பண்ணிருக்கோம்னு உங்க சொல்ல முடியும். இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இல்ல ஓகே சார். இல்ல சார், no you are being contrary to the truth. You are not telling the truth. There is no notification from the commerce ministry. You are claiming that there is a notification from the commerce ministry. To show the notification, you can take out your laptop and show the notification. We will all see it. Sir, there is no notification. That is what I am trying to tell you. அவர் சம பண்ணட்டும், அவரோட கருத்தை சொல்லட்டும், அது தொடர்ச்சியா நமக்கு சார். அவர் 10 minutes பிரசன்ட் பண்ணாரு, எனக்கு அது டைம் கொடுக்கணும் சார். பாயிண்டடா. விவசாயிகள் நலமே முதன்மைன்னு கோதுமை, பருப்பு வகைகள், சர்க்கரை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் ஆகிய முக்கிய பயிர்கள் எந்த ஒரு வழிசரியும் கிடையாது சார். அதுல பால் வனத்துறைக்கும் அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மருந்துகளுக்கு 0
தட் இஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ் எல்லாத்துக்குமே ஜீரோவில் இருக்குது. ரஷ்யா எண்ணெயில் கூட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கிருந்து வாங்க மாட்டோம் அங்கிருந்து வாங்க மாட்டோம்னு சொல்லாமல் 25% அபராத வரியை குறைச்சிருக்கோம். we have not committed anything where we are going to buy from, but we are not stopped Russian oil அப்படிங்கிற கான்செப்ட்லேயே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் வாங்க மாட்டோன்னு என்கிட்ட உறுதி கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் அதை கண்காணிப்போம், அப்படி வாங்கினாங்கன்னா திரும்ப பெனால்ட்டி போடுவோம்னு சொல்கிறாரு. சரி சார், when the deal happens நம்ம பார்ப்போமே. we have a saying that we have said that எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அமெரிக்கா எங்கள் மீது வைத்த இந்த 26 அபராத விதியை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் திரும்ப பெற செய்து விட்டோம்ங்கிறது எங்களுடைய வாதம் சார். அப்புறமா தென் வாழ்வாதார பாதுகாப்புக்கு பயிர்கள் ஒப்பந்தப்பட்டியல் முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளன. வேலை வாய்ப்புக்கு வந்து நமது ஜவுளித்துறையில் நம்ம எவ்வளோ ஜவுளித்துறையில் ஏற்றுமதி வந்து $900 பில்லியன் ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு மட்டும் பண்ணுறோம். அதோடைய வரி குறைப்பினால நம்மளோட டெஃபினட்டாக வில் பிகம் மோர் காம்படிட்டிவ். இந்தியாவில் விட இந்தியா வில் பிகம் மோர் காம்படிட்டிவ் தென் சைனா. டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸே 900 பில்லியன் இல்லை, இட் இஸ் 500 பில்லியன் எரிசக்திக்கு மட்டும். இன் பெட்ரோலியம் மட்டுமே $500 பில்லியன். டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் 500 பில்லியனா சார்? எரிசக்தி சார் சார் குணா சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்தியாவோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸே $500 பில்லியன் கிடையாது. இந்தியாவோட மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் டோட்டலா அமெரிக்கால இருந்து எல்லா 500 சாமானியும் பில்லியன் சேர்த்தா கூட எரிசக்தி மற்றும் 500 பில்லியன் கிடையாது. கொள்ளப்பட்டுள்ளது. We have agreed to buy $500 billion of இல்ல, திருப்பூர் ஸ்பெசிஃபிக்கா பேசுவோம். டெக்ஸ்டைல் பத்தி மட்டும் பேசுவோம். டெக்ஸ்டைலுக்கு காம்படிட்டிவா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. நம்ம வந்து மோர் காம்படிட்டிவ், அண்டை நாடுகளை விட அதிகமான அளவுக்கு இந்தியா வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு இதனால 18% இதுல வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. திருப்பூர்ல இருந்து பாரதி சுப்ராயன் இருக்கார், அவர்கிட்ட என்னன்னு ஒரு லைன் கேட்டுருவோம். திரு பாரதி. வணக்கங்க. அதாவது இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த டீல் வந்து சரண்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் இந்த டீல் வந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை விளைவிக்கும், இந்த நன்மையை மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க, அதனால் அவரை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவர் சொன்னதை விடவே இன்னும் கொஞ்சம் விளக்கமாகவே முந்தா நேத்தோ திரு அண்ணாமலை அவர்கள் பல்லடத்தில் சொல்லியிருந்தார். அது என்னென்னா, இப்போ இந்த அமெரிக்க டேரிஃப் சம்மந்தமான டீலை மோடி முடிச்சிட்டாரு, வேறு சில டீலை முடிச்சிருக்கிறாங்க. அதனால் திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். குறிப்பாக திருப்பூர் வந்து 40,000 கோடிங்கிறது 60,000 கோடியாகவும் நகர் வளரும், மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம காத்துட்ருக்கோம். இந்த டீலுக்காக நீங்கள் இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த டீலை மோடி அவர்கள் முடிச்சிட்டாரு, அது அற்புதமான டீல் அப்படிங்கிறது. இன்னொன்று, இந்த டீல்னால் தமிழ்நாடு இல்லை குறிப்பாக தொழில் நகரங்களான திருப்பூர் மாதிரியான நகரங்கள் முன்னேற போகுது அப்படின்னு சொன்னது. என்னை பொறுத்த வரைக்கும் இது 2மே உண்மை அல்ல அப்படிங்கிறது தான். இப்போ முதல் பகுதி எடுத்துட்டோம்னா, இந்த டீல் அவர் தான் முடித்தார் அப்படிங்கிறது. இப்போ இந்த டீல் மோசமானதுக்கு என்ன காரணம், இந்த சூழல் மோசமானதுக்கு என்ன காரணம்? இப்போது அமெரிக்கா டேரிஃபை அறிவித்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆச்சு. இப்போ இந்த 8 மாதங்களில் இப்போ திருப்பூரில் வேலை இழப்புகள் வந்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டமாச்சு. நிறைய பேர் லாஸுக்கு ஏரில் ஷிப் பண்ணதெல்லாம் நடந்தது இங்கே. ஸோ இந்த மாதிரி மோசமாக இந்த நிலை போகிறதுக்கு என்ன காரணம்? மற்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவோட உடனடியாக பேசி உடன்படிக்கைக்கு வந்துருச்சு, இல்லைன்னா வேறு ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே எந்த ஏற்பாடுமே பண்ணாமல் 8 மாதங்கள் தவிக்க விட்டதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு மோடி அவர்கள் தான் காரணம். இப்போ அவரே இந்த பிரச்சனையை பண்ணிட்டு, இந்த பிரச்சனை இவரே தீர்த்துட்டு இதனால் என்னை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை எப்படி, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அதாவது ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் பிராட் பிட்டும் அவரோட நண்பரும் சேர்ந்து போய் கொள்ளையடிக்கிறதுக்கு போவாங்க நைட்டு. அப்போ ஒரு சாதாரண மனிதனை கூப்பிட்டு அவன் மேலே தலையில் கன்னை வச்சு அவனோட வாலெட் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு மிரட்டுவாங்க. அவன் கதறுவான், அழுவான், என்னை விட்டுருங்க, என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு விட்டுருவார். அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்பான், எதுக்காக அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அவன் சந்தோஷமாக இருப்பான்ல அப்படிம்பார். அந்த மாதிரி இப்போ மோடியே நம்ம தலையில் கன்னை வச்சார், மோடியே நம்ம வாலெட்டெல்லாம் பிடுங்கினாரு, இப்போ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னால் இதை மக்கள் எப்படி நம்புவாங்கங்கிறது எனக்கு புரியல. அந்தளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிறது இது ஒன்று. 2வது பகுதிக்கு வந்தோம்னா, இது முன்னேற்றம் நிறைய வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன். 2014 இந்தியாவோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து $39.31 பில்லியன். இதே 2024 $36.6 பில்லியன், அதாவது குறைஞ்சிருக்குது. மோடி ஆட்சி காலத்தில் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் மேலே வளரலை, அது குறைஞ்சிருக்குது. இதே சமயம் பங்களாதேஷ் 24.5 38.5 ஆயிருக்கு. வியட்நாம் 20.95 33.94 ஆயிருக்கு. மற்ற நாடுகள்லாம் வளரும்போது
இந்தியாவில் குறிப்பாக மோடி ஆட்சி காலத்தில் ஏன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வளரலை அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பேங்க்கில் வந்து பேஷன் 3ன்னு சொல்லிட்டு ஒரு நார்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் லெண்டிங் ரொம்ப டஃப் ஆச்சு. அதனால் மக்கள்னால லெண்டிங் பணம் ஈஸியாக வாங்க முடியல தொழிலதிபர்கள்னால. ரெண்டாவது காரணம், இப்போ ஒரு தொழில் முன்னேறணும் அப்படின்னா அது மாடர்னைஸ் பண்ணி ஆகணும், இன்னோவேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் தொழில் முன்னேறும். இந்த மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இன்னோவேட் பண்ணுறதுக்கும் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் டஃப் ஸ்கீம் மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் மோடி ஆட்சி காலத்தில் தூக்கிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து இங்கே இறக்குமதி ஆகிற அந்த அப்பேரல்ஸுக்கு வந்து 12% கவுண்டர் வேலிங் டியூட்டி மன்மோகன் சிங் போட்டு வச்சுருந்தார். இப்போ மோடி அவர்கள் வந்து அதை தூக்கிட்டாங்க. அதை தூக்குனதுனால கிட்டத்தட்ட 5000 கோடிகள் மதிப்பிலான ஆடைகள் ஆண்டுக்கு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து, இது போக காட்டனுடைய இம்போர்ட்டுக்கு டியூட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் காட்டனோட ப்ரைஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான காரணத்தினால தான் டெக்ஸ்டைல் க்ரோ ஆகாமல் பின்னாடி போச்சு இந்தியாவில். இப்போ இந்த டீலை மட்டும் சைன் பண்ணதுனால எது எப்படி வளரப்போகுது? இப்போ இந்த காரணங்களெல்லாம் சரி பண்ணால் தானே வளரும். இப்போ டீலை மட்டும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதே வந்து சரியில்லை. இது வந்து இந்த டீலை போட்டது நன்மை அப்படின்னு சொல்கிறதும், இந்த டீலை போட்டதுனால தொழில் வளரும் அப்படின்னு சொல்கிறதுமே நேர்மைக்கு புறம்பானது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, ஜெயபிரகாஷ். இன்னைக்கு வேர்ல்டு வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு, ஓப்பன் மார்க்கெட் ஆகிடுச்சு. இந்த ஓப்பன் மார்க்கெட் வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்து லேபர் உடைய ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்து நம்மளுடைய ப்ரைஸஸ் சீப்பாக இருக்கும்போது மற்றவங்க வந்து திங்ஸை வந்து நம்மகிட்டேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நாம் வந்து டாப் 4 எக்கானமிஸில் வந்தனால இங்கே நம்மளுடைய எல்லா இந்த நெசவு தொழிலில் இருக்கிற தொழிலாளிகளுக்கும் எல்லாருக்குமே தி ஆவரேஜ் ப்ரைஸ் ஆஃப் லேபர் வந்து ஹையராக இருக்கும். ஸோ தி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸில் லைக் பங்களாதேஷ் ஆர் வியட்நாமில் வந்து இட் இஸ் லோவர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கவங்க அங்கிருந்து தான் வந்து அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டை அதிகமாக்குவாங்க. ஸோ தொழிலாளருடைய ஊதியம் குறைவு இங்கே அதிகமாயிடுச்சுன்றீங்க. இங்கே அதிகமாக, அதனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் மார்க்கெட் அண்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நம்ம குவாலிட்டியும் பெட்டர் மார்க்கெட்ஸ், நியூ மார்க்கெட்ஸை ஓப்பன் பண்ணி தான் பண்ணணுங்கிறது எங்களுடைய கருத்து. திரு பியூஷ் கோயல் வந்து யூரோப்பியன் யூனியனோட டீல்ஸ் பேசின பிறகு அவர் சொன்னது, ஜவுளி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது, மேனுஃபேக்சரிங் ஜவுளி தான் ஏராளமான பேருக்கு வேலை தரக்கூடிய ஒன்று, நாங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இறுதி செஞ்சோம் அப்படின்னு சொன்னார். நமக்கு விவசாயத்துக்கு அடுத்து அதிகமான வேலை வாய்ப்பை தர்ற 2வது பெரிய இண்டஸ்ட்ரி ஜவுளி. அதனுடைய வளர்ச்சி குறையுது. அதுதான் சார், ஜீரோ டேக்ஸில் தானே சார் எக்ஸ்போர்ட்டே ஆகுது இப்போ சீதா. அதாவது என்ன இந்தியா கவர்மெண்ட் அச்சீவ் பண்ணியிருக்குன்னா, எக்ஸ்போர்ட் இஸ் ஆன் ஜீரோ டேக்ஸ். ஓகே, அதனால நாம வந்து மற்ற எல்லாத்தை விட கம்படிட்டிவாக இருப்போங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, திரு கனகராஜ், இந்த ஒப்பந்தத்தை பற்றி காட்டமான விமர்சனமும் பிரம்மாண்டமான கொண்டாட்டமும் ஒரே நேரத்தில் நடக்குது. ஒரு பக்கம் யாரும் சாதிக்காததை இந்தியா சாதிச்சிருச்சு, பிரதமர் நரேந்திர மோடி சாதிச்சிட்டாருன்னு பிஜேபி கொண்டாடுது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், திகாயத்து மாதிரியான விவசாய தலைவர்கள் இது ரொம்ப படுமோசம், நாட்டை வித்துட்டாங்க அப்படின்னு விமர்சிக்கிறீங்க. ரெண்டுக்கும் நடுவில் ஏதேன்னு இருக்கா, அல்லது நீங்கள் சொல்கிறது தான் சரியா? இல்லை, முதல்ல இந்த கொண்டாட்டங்களை சார் ஜெயபிரகாஷ் சார் சொன்னார், எங்கேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்தாருன்னு தெரியல. இந்தியா ஒட்டுமொத்தமாக இறக்குமதி பண்ணுறது $800 பில்லியன் 2023-24. ஏற்றுமதி பண்ணுறது வெறும் $450 பில்லியன். இல்லை, எங்கேருந்து ஒரு 900 நம்ம அவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படிலாம் கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏதாவது இதில் இருந்து சொன்னார்னா கரெக்டு. சரண்டர் அப்படின்னு எப்படி சார் சொல்கிறீங்க? சரண்டர், நீங்கள் இன்னாரிடம், அதாவது என் பொருளை வாங்குன்னு கேட்குறது நியாயம், இன்னார்கிட்ட பொருள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? இதுக்கு பேர் சரண்டர் இல்லாமல் என்ன? அதாவது நீங்கள் ரஷ்யாவோட இவங்க சொல்கிறாங்க, உக்ரைனுக்கு அவங்க வாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க போகிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ரஷ்யா போரில் ஈடுபட்டிருக்கு, எனவே அவர்கிட்ட வாங்காதீங்க, ரைட். நீங்கள் வெனிசுவேலாவில் வாங்கணும்னு சொல்கிறதுக்கோ ஈரானில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ என்ன நியாயம் இருக்குது? இல்லை, நாங்கள் அப்படி சொல்லலைன்னு கேட்டகரிக்கெல்லாம் எங்கேயாவது பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். நீங்கள்
சரி, ராகுல் காந்தி பாயிண்டடாக ஒரு கொஸ்டின் வைக்கிறார். ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஸ்ட்ரைட்டாகவே நேற்று நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, அதனால் இந்தியாவை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் அப்படின்னு சொன்னார். சார் சொல்லட்டும், அங்கே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இதெல்லாம் விற்கலை, பார்லிமெண்ட்டில் தானே இந்த டீல் சம்மந்தமாக விவாதம் நடக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தானே பேசுகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக இல்லை ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை, அதாவது விவசாய பொருட்கள் நாங்கள் அந்த மாதிரிலாம் தங்குதடை இல்லாமல் இறக்குமதி செய்ய போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 0 டேக்ஸ் 100% பொருட்களுக்கும் 0 டேக்ஸ்னு உலகத்தில் ஏதாவது ஒரு நாடு இருக்கான்னு சார் சொல்லட்டும். ஒரு பொருளுக்கு 0 டேக்ஸ் இருக்கும், 100 பொருளுக்கு கூட 0 டேக்ஸ் இருக்கும். ஆனால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி போன்ற அத்தனை பொருளுக்கும் 0 டேக்ஸ் என்பதும் இவ்வளவு தூரம் இறக்குமதி செய்ய வேண்டும். இப்போ ஆனந்த் சீனிவாசன் சார் சொன்னது மாதிரி இல்லைங்க, வருடத்துக்கு $100 பில்லியன் கமிட்டட் இல்லை, இன்டென்டட் அப்படின்னு அவங்க மாற்றுறாங்க இங்கே பேசின பிறகு. அந்த கமிட்டட்னு சொல்லும்போது நாங்கள் இல்லைன்னு சொல்கிறத எது தடுத்தது? இல்லைன்னு சொல்கிற எது தடுத்தது? அல்லது நான் என்ன கேட்குறேன்னா, எப்பா இந்த இது ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேட்கணும் சார். இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு 4 தடாலடி பண்ணுறாரு. அதிரடின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணுறாரு. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய தலைவர்களுமே ட்ரம்ப்பை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காலையில் ஒன்று சொல்கிறாரு, மறுநாள் மாற்றி சொல்கிறாரு. மோடியோடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துடும், அதை நான் விரும்பலைன்னு இன்னொரு நாட்டை பிரதமரை பற்றி அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாரு. இந்தியா ஒரு அன்சர்டனிட்டியை முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு, ராஜதந்திரமாக பேசி இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்துட்டோம் அப்படின்னு பிஜேபி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சார், நீங்கள் என்னத்தை வேணாலும் செலிப்ரேட் பண்ணுங்கள், காங்கிரீட்டாக சொல்லுங்கள். எஸ், இந்தியாவினுடைய விவசாய பொருட்களில் எதுவெல்லாம் அடங்காது, இறக்குமதி, அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்வதில் இதெல்லாம் அடங்காது. முடிஞ்சு போச்சா? நீங்கள் கொண்டாட்டத்தில், உங்கள் கொண்டாட்டத்தில் நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறேன். எந்த நாட்டில் எண்ணெய் வாங்குவது என்பது எங்கள் நாட்டினுடைய நலனை பொறுத்தது. எனவே ரஷ்யாட்ட வாங்குவோம் அல்லது ஈரான்கிட்ட வாங்குவோம், யார் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குவோன்னு சொல்கிறத உங்களை எது தடுத்தது? நீங்கள் 66 பேரல் பெர் டேயில் இருந்து 21 லட்சம் பேரல் பெர் டே வாங்கிட்டு இருந்ததை டிசம்பரில் பழைய நிலைமைக்கு கொண்டு போனீங்களே, இம்போர்ட்டில் எங்கே ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறத, அதை ஏன் குறைச்சிங்க? வேறு எங்கேயாவது கம்மியான விலைக்கு நீங்கள் வாங்கினீங்களா? அமெரிக்கா சொல்கிறதுக்கு நீங்கள் அடிபணியலை, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி நீங்கள் இறக்குமதி, அவ்வளவுக்கு பொருள் இறக்குமதி பண்ணணும். எல்லாத்துக்கும் 0 இன்ட்ரெஸ்ட்னா, இங்கே இருக்கிற அரிசிக்கு 5% இன்ட்ரெஸ்ட் போட்டு 9 லட்சம் கோடி டேக்ஸ் வரி போட்டுட்டு 9 லட்சம் கோடிக்கு 1% வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 9,000 கோடி. நீங்கள் 0 டேக்ஸை சொல்லிட்டு நீங்கள் எப்படி பண்ண முடியும்? ஒரு பாயிண்ட்டை நீங்கள் என்ன கேட்குறீங்க, ரஷ்யாட்டிருந்து வாங்காதேன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அமெரிக்காட்டிருந்து வாங்குன்னு சொல்லு, ஆனால் வெனிசுலாட்டிருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஏன் எதிர்கேள்வி எழுப்பலை? அல்லது அவர் சொன்னதுபடி ரஷ்யாட்டிருந்து நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா ரஷ்யாட்டிருந்து வாங்குறது ஏன் குறையுது அப்படின்னு பாயிண்ட் கேட்குறீங்க. விவசாயிகளுடைய நலனை நாங்கள் காவு கொடுக்கல, அவங்கள நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோன்றது பிஜேபியோட ஆர்கியூமெண்ட். எந்த இடத்துல இப்போ மக்காச்சோளம், சோயாபீன் அல்லது கால்நடை தீவனம் இது இறக்குமதியானால் இந்திய விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு வந்துடும்? ஏன் கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸோ கடுமையாக அதை எதிர்க்கிறீங்க? ஒன்று, உலக வர்த்தக அமைப்பு பொதுவாக இந்த மானியங்கள் எல்லாத்தையும் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா இதை கேட்டதே கிடையாது. ஹெவிலி சப்சிடைஸ்ட், அவங்களுடைய உரத்திலிருந்து விதையிலிருந்து எல்லாவற்றையும் சப்சிடைஸ் ரேட்டில் விவசாயத்துக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் இங்கே கொண்டு வரும்போது, அதுவும் இறக்குமதி வரியே 1% கூட இல்லாமல் இங்கே கொண்டு வரும்போது, நீங்கள் ஏற்கனவே உரத்துக்கு இருந்த மானியத்தை குறைச்சிட்டீங்க. இப்போ விதை சட்டம் கொண்டு வந்தபடி நீங்கள் உங்கள் வயலில் இருந்து எடுத்த விதையை நீங்கள் விதைக்க முடியாது. சார் அதை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். விதை கம்பெனி என்ன கொடுக்குறானோ அதைத்தான் விதைக்கணும், இல்லைன்னா அவன் சொல்கிற காசை நீங்கள் அவன்கிட்ட கொடுக்கணும். இவ்வளவு ஏக்கருக்கு இவ்வளவு விதை வச்சுருக்கணும்னு. அதை ஏற்றுக்கிறாரா சார்?
அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே, பளிச்சுன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. அதே போல் டைரி ப்ராடக்ட்ஸ், இப்போ சார் சொன்னார், அமுல் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா முழுவதும் பாப்புலர். நாளைக்கு வந்தால் அது இல்லாமல் போய்விடும். ஏன்னா அது ஹெவிலி சப்சிடைஸ். அதனால தான் உங்ககிட்ட 0 இதில் வரும்போது நம்ம ஊர் பொருட்கள்னால பிடிக்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்றால் வெறுமனே அந்த பொருள் மட்டும் இல்லை, அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள், ஏன்னா அது கூட்டுறவு, அதை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகள், அதனால் ஏற்படுகிற பொருளாதார சுற்று அத்தனையும் இல்லாமல் போயிடும். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக கொண்டாடுறாங்க, பொதுவாக சந்தோஷப்படுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக ஆயிலுக்கு என்ன, பல்சஸுக்கு என்ன, மக்காச்சோளத்துக்கு என்ன, சோயாபீனுக்கு என்ன, டைரி பால் பொருட்களுக்கு என்ன என்று கேட்டால் பால் பொருள் அதில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அது சொல்ல மாட்டாங்க. ஓகே சார், அதாவது பால் பொருள்கள் எல்லாமே எந்த விதமான வரி சலுகையும் அளிக்கப்படலை சார். எல்லாமே பால், பன்னீர், நெய் போன்ற எந்த ஒரு அமெரிக்க பால் பொருட்களுக்கும் இந்திய சந்தையில் முன்னுரிமை கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான டாக்ஸ் ரிபேட்டும் கிடையாது. ஓகே 1. 2 வந்து வரி விதிக்கும் உரிமை வந்து நம்பசம் தான் வச்சுருக்கோம். எப்படின்னா அமெரிக்காவில் தட் இஸ் அது எதில் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டில் அல்லது ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பியூஷ் கோயல் ஸ்டேட்மெண்ட்டு, அல்லது இவர் ஜெய்சங்கரோட ஸ்டேட்மெண்ட்டு, அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டு, அல்லது அமெரிக்கன் கவர்மெண்ட்டு அவங்க வெப்சைட்டில் இந்த ட்ரேட் டீல் சம்மந்தமாக அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட், இது ஏதாவதுலேருந்து சொல்லுங்கள். நீங்கள் ஜென்ரலாக கற்பனையிலேருந்து சொல்கிறத நான் கேட்க முடியாது. அது நீங்கள் 1000 வேணால் சொல்லிக்கலாம். தங்கமாக அந்த பாலெல்லாம் தங்கத்தில் செஞ்சாந்து கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி விற்று நீங்கள் பொழைச்சிக்கலாம்லாம் நீங்கள் சொல்லுங்கள். திரு கனகராஜ், 2 நாட்டு வர்த்தக உடன்படிக்கையோ 2 நாட்டினுடைய எந்த உடன்படிக்கை வந்தாலும் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும், அவங்களுக்கும் நன்மை இருக்கும். ஒரு விட்டு கொடுத்தல தான் ஒரு ஒப்பந்தம் வரும். ஒருத்தருடைய நலனில் ஒரு ஒப்பந்தம் டிக்டேட் ஆகாது. அப்படி இருக்கும்போது இந்தியா இன்றைக்கி மாறி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்க வேண்டாம் ரொம்ப நாள் அப்படின்னு போய் அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு இறுதி வடிவம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன நன்மையாக சரணடைஞ்சிட்டாங்க, கழுத்துல கத்தி வச்சு உங்களை வந்து பணியை நெரிச்சு உங்களை பணியை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றது சரியான சார். 4 நன்மையை சொல்லுங்கன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து $98 இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இருந்தபோது $60 நீங்கள் வாங்கினீங்க, ரஷ்யாட்ட இருந்து வாங்கினீங்க. $38 உங்களுக்கு மிச்சம் ஒரு பீப்பாய்க்கு. ஒரு நாளைக்கு 21 லட்சம் பீப்பாய் இறக்குமதி பண்ணீங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பண்ணுறோன்னு சொன்னதுக்கும் நீங்கள் வரி விதிக்க போகிறதில்ல. நீங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்கின ஆயிலையும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அப்போ உங்களுக்கு லாபமாக நட்டமாக? நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் எனக்கு லாபம் என்று இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு கேட்குறேன். ஸ்பெசிஃபிக்காக மொத்தமாக லாபம்னு சொல்கிறீங்க. ஒப்பந்தம் வந்ததே லாபமா சார்? அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு பால் பொருளுக்கு இப்போ சார் சொன்னார் 0 டேக்ஸுங்கிறத இல்லை, 0 டேக்ஸ் இல்லை, பால் பொருளுக்கு நம்ம கன்செஷனே கொடுக்கலைன்னு ஏன் பார்லிமெண்ட்டில் சொல்லலை? எந்த டாக்குமெண்ட்டில் இருக்குன்னு கேட்குறேன். ஜென்ரலாக பேசாதீங்க, பி ஸ்பெசிஃபிக். அதுதான் என்னோட இது. ஓகே, நான் ஆனந்த் ஒரு நிமிஷம் நான் இவருடைய கோணத்தை கேட்டு வந்துடுறேன், ரமேஷ் சேதுராமனுடைய கோணத்தை கேட்டு வந்துடுறேன். இது வந்து வெற்றின்னு பார்க்குறீங்களா? இந்தியா அரசு மேலே முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வெற்றி எல்லாம் கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப தெளிவாக இருப்போம். ஏன்னா வந்து அது அரசியலுக்காக சொல்லப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பேலன்ஸ்டாக பார்க்கணுன்னு பார்க்குறேன். மொதல் விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும், நீங்கள் அமெரிக்காவுடன் ஒரு முரண்டு பிடித்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் பல விஷயங்களை செய்ய முடியாது. முதல்ல டாரிஃப் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோம்னாக்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருள் அதுக்கு ஒரு டாரிஃப் விதிக்கிறாங்கன்னா அதுக்கான விலையை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கே அமெரிக்க சந்தையில் உள்ள அங்கே கன்சியூமர்ஸ் தான் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்போது விலை குறைந்த இடத்துல எங்கே இருக்கோ, டாரிஃப் கம்மியாக இருக்கோ, அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாடுகள்லேருந்து வாங்குவாங்க. அப்படிங்கும்போது ஆப்வியஸாக என்ன சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஒரு எக்ஸ்போர்ட்டுங்கிறது குறையும். ஸோ இங்கே இருந்த ட்ரேடர்ஸ் கிட்ட நான் பேசினப்போ அவங்க சொன்னது, இதனால் ஒரு இம்பேக்ட் இருக்குங்க. ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து இன் டிரான்சிட் போக மற்ற ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணுற ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி குறைக்கிற மாதிரி. நான் வந்து அவங்களுக்கு வந்து சொன்ன 2 விஷயம் என்னென்னா, இதே மாதிரியான விஷயத்த சைனாவையும் நோக்கி பண்ணுறாங்க. லக்ஸுரி குட்ஸ்லேருந்து ஆரம்பித்து பல விஷயத்த பண்ணுறாங்க. அவங்க உடனே பதிலுக்கு
எப்படியெல்லாம் அங்கே அமெரிக்கன் லக்ஸுரி குட்ஸு எப்படியெல்லாம் கஸ்டமர்ஸை சுரண்டுறாங்கன்னு சொல்லிட்டு சைனாவோட அன்பிராண்டட் குட்ஸை லக்ஸுரி குட்ஸை செல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்கங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல விஷயத்தை பண்ணி எதிரான ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட அங்கே இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் பீப்புள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து தங்களுடைய பிராண்டை பில்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு டைரெக்டாக கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதில் நடுவில் உங்களுக்கு ரீட்டைலர்ஸ் தான் தேவையில்லைங்கிற மாதிரி அதன் மூலமாக இந்த லாஸை காம்பன்சேட் பண்ணலாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் ஏன் பண்ணலை? இல்லைங்க, அதெல்லாம் எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா என்னென்னா இவங்களுக்கு இன்டென்ட் இல்லை. தே ஆல்வே இந்தியன் இதில் வந்து இருக்கக்கூடிய எல்லாரும் இவங்களுக்கு என்னன்னாக்கா உற்பத்தியாளர்களுக்கும் ட்ரேடர்ஸுக்கும் தே ஆல்வேஸ் வாண்ட் டு பிளே சேஃப். அந்த ஒற்றுமையும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கெல்லாம் ஒரு யூனியன் இல்லைன்னா ஒரு அசோசியேஷன் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கான அந்த ஒற்றுமை ஒரு தொலைநோக்கு பார்வை. நீங்க வந்து வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை கண்டுபிடிக்கிறது. ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு, அவங்களுக்கு கவர்மெண்ட்டை பத்தி நீங்க கேப்பீங்க, சொல்றேன். சைனாவுக்கு போட்ட வரியை 100% ஆக்குவேன் அப்படின்னாரு. உடனே சைனா என்ன பண்ணாங்க, நாங்களும் அமெரிக்கா பொருளுக்கு 100% வரி. நம்மளால இந்தியாவால அப்படி சொல்ல முடியுதா? நீங்க வந்து இந்திய முதலாளிகள் இந்திய கம்பெனிகளால சைனா கம்பெனிக்காரங்க மாதிரி நீங்க ஏன் கம்பெடிட்டிவா இல்லைன்னு கேக்குறீங்க. அந்த இடத்துக்கு நம்ம வரவே இல்லையே. இப்பதானே நீங்க மேக் இன் இந்தியான்னு ஒண்ணு வந்தீங்க. அதுக்கே இப்ப ஒரு செகண்ட் ஆனந்த் குறுக்கிட்டார். ஒரு கரெக்ட். இல்ல இருக்கு 1 மினிட். இல்ல சார் தொடர்ந்து குறுக்கிடுவார், அதனால டைம் இருக்காது. அதனால இல்ல உங்களுக்கு நான் டைம் தரேன், கண்டிப்பா தரேன் சார். நீங்க எல்லாரோட டைம்லயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா கஷ்டம் சார். நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்க டர்ம் வரும்போது நீங்க டெஃபினட்டா நீங்க பேசுங்க சார். நான் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு லிசன். ப்ளீஸ் இஃப் யூ டோன்ட் மைண்ட் பேசுங்க. டைம் கிடைக்காது. இல்ல முதல் விஷயம், வெனிசுவேலன் ஆயிலை பத்தி நீங்க பேசுனீங்க. வெனிசுவேலன் ஆயில் வந்து வேர்ல்டுலேயே அதிகப்படியான ரிசர்வ், கிட்டத்தட்ட 20% ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வெனிசுவேலால இருக்கு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியால இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்படி இருக்கும்போது வெனிசுவேலாலேருந்து கிட்டத்தட்ட 1/3 ஆயில் யாரு வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சைனா வாங்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் அமெரிக்காவே வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. சைனா எவ்வளவு வாங்க, சாரி 1/3 இல்லை 2/3, 68%. சோ அதை ஸ்டாப் பண்ணுங்கிறதுக்கு தான் நீங்க வந்து அப்ப சைனா வாங்குற. ரமேஷ், நீங்க பேசுறதுல தர்க்கம் இருக்கான்னு எனக்கு புரியல. நீங்க இந்தியாவுக்கு இந்தியன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்தியாவின் நன்மையிலிருந்து ஒரு விஷயத்தை பாக்குறாங்கன்னா, ரஷ்யாட்ட இருந்து வாங்குனா விலை கம்மி, சவுதிட்ட இருந்து வாங்குனா விலை குறைவு, ஈரான்ல இருந்து வாங்குனா விலை குறைவு, அமெரிக்கா சொல்லுதுன்ற இது வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்னு பிஜேபி சொன்னது. அது மாஸ்கோட்ட இருந்து என்ன வாங்குனா அது எங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு முதல்ல சொன்னீங்க. இப்ப அமெரிக்கால இருந்து வெனிசுலால இருந்து வாங்குனா ரஷ்யாவோட வாங்குறத விட குறைச்ச விலைக்கு வாங்குறாங்களா? அதுல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அல்லது அமெரிக்காவோட டிக்டேட்டர்ஷிப் இருக்கா? அவசியம் இல்லைங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நம்ம வந்து அமெரிக்காவை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு செய்ய முடியுமா அப்படின்னாக்க சைனாவாலேயே முடியல. அப்போ நம்ம அதை சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவன் சாய்ஸ் வாங்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், வெனிசுலால இருந்து வாங்குறது நேச்சுரல் சாய்ஸா அப்படினா நீங்க ஏற்கனவே வாங்கி இருப்பீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? வெனிசுலன் ஆயில் வந்து தரத்தில் குறைந்தது இந்தியாவோட நிலைப்பாடு. இல்ல 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 அது தரத்தில் குறைவுங்கிறது எதை பேஸ் பண்ணிங்கிறது இருக்கு. அப்புறம் இல்லைன்னா சைனா எதுக்குங்க வாங்குறாங்க? சும்மா வாங்கிட்டு போறாங்களா? அவங்களும் நிச்சயமா அதுக்கான விலையை வந்து சும்மா கம்மியா இல்லைன்னா சும்மா போய் சைனா வாங்க போறது கிடையாதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன் நான். ஆனா நமக்கு ட்ரேட் ஆஃப் ரஷ்யாங்கிறது பல காரணங்களால நமக்கு இருக்கக்கூடிய லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பு ஈரான் கூடயும் சரி ரஷ்யா கூடயும் சரி, அதனால தான் நம்ம வந்து பெருவாரியாக அங்கே ஆயில் வாங்குறோம். அதுக்கான நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய பெருவாரியான ஆயில் இந்தியாவில் விற்கப்படுவதில்லை. அது அதிகப்படியா எக்ஸ்போர்ட் செய்யப்படுது ரிஃபைன் ஆனதுக்கு அப்புறம். அது எத்தனை பேருக்கு தெரியும்ங்கிறது எனக்கு புரியல. அதனால யாரு கொடுக்குறா? ஒரு நிமிடம். நரேந்திர மோடி 45% ரிலையன்ஸ் கொடுக்கிறாரு. ஏன் கொடுக்குறாரு? அவர் ஏன் கொடுக்குறாரு? நீங்க சொல்லுங்க. அதாவது இந்தியா அதாவது கஷ்டப்பட்டா சாதாரண டாக்ஸ் அதாவது ரிஃபைனரியில இருந்து எவ்வளவு 45% நீங்க எவ்வளவு லாபம் ரஷ்யாட்ட இருந்து கம்மி விலைக்கு வாங்குனப்ப இந்தியால நீங்க போடுற பெட்ரோலுக்கு நான் போடுற பெட்ரோலுக்கு டீசலுக்கு ஸ்டெபிலிட்டியை கொண்டு விவசாயி போடுற டிராக்டருக்கு போடுற டீசலுக்கு 1 ரூபாய் விலை குறைஞ்சதா? பேசுறது எல்லாத்தையும் கேட்டேன் சார். அவர் சொன்னதுல ஒண்ணே வெனிசுவேலால இருந்து 60% இம்போர்ட்னு சொன்னீங்கல்ல, எங்க இருந்து அதை எடுத்தீங்க? வெனிசுவேலால இருந்து, அதாவது சைனீஸ் அவங்க இம்போர்ட் பண்ற க்ரூட் ஆயில்ல
2/3 வெனிசுவேலாவில் இருந்துன்னு சொன்னீங்க. எந்த டாக்குமெண்ட்டில் அது இருக்குது? தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எந்த டாக்குமெண்ட்னு கேட்குறேன். இருங்க, வேர்ல்ட்ஸ் ஆயில் ரிசர்வ்ல வந்து சைனா இஸ் வெனிசுவேலாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் பையர். உங்களுக்கு வேணும்னாலும் நான் ஆத்தரைஸ்டு டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கிறேன். வெனிசுவேலாட்ட இருந்து ஆயில் வாங்குறதுல லார்ஜஸ்ட் கன்சியூமர் சைனாங்கிறது நீங்கள் அப்படி சொல்லல. சைனா தன்னுடைய இம்போர்ட்ல 2/3 வாங்குறாங்கன்னு சொன்ன. 20 வேர்ல்டுல இருக்கிற 20% ரிசர்வ், ஹையஸ்ட் ரிசர்வ் வெனிசுவேலா. ஒரு நிமிஷம் சார், நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனந்த் குறுக்கிட்டீங்க. வெனிசுவேலன் ஆயில 2/3 வாங்குறது சைனா வாங்குறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா வாங்குது. ஓகே ஓகே, இதுல என்ன உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு எனக்கு புரியல. ஓகே ஆனந்த் குறுக்கிட்டீங்க. சோ திசை மாற்ற வேண்டாம்ங்கிறதுனால, ஏன்னா நேரம் குறைவா இருக்கிறதுனால. அடுத்து இருங்க சார், ரமேஷ் சார், இப்போது ஜவுளியை பற்றி அவர் பேசினார். சைனா பேங்க் வந்து ஜவுளிக்காரனுக்கு அங்கே 1% வட்டியில் கடன் தரான். இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1%ல் கடன் கொடுப்பாங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனில் அம்பானி மேலே கேஸை போடாமல் இருக்காங்க. இன்னைக்கு பிரசாந்த் பூஷன் அதே பிசினஸ்ல வந்து 10% 15% கவர்மெண்ட் ஷேர் டைரக்டா எடுத்துக்கறாங்க. இந்தியால அப்படி எடுத்துக்கறாங்களா? நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கனாக்க ஸ்ட்ரைட்டாவே அதுல ஷேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகுது சார். சரி, கொஞ்சம் இருங்க, நான் பேச விடுங்க சார். அது நம்ம 1% ஃபைனான்சிங் கொடுக்குறாங்க. நம்ம பேசுவோமா? ஏன் ஒரு பக்கத்தை மட்டும் பேசுறோம், இன்னொரு பக்கத்தை டெஃபினட்டா எடுத்துக்கறாங்க. நான் வேணா கணக்கு போட்டு காட்டுறேன். கவர்மெண்ட் கணக்கு போட்டு காட்டுறேன். கம்பெனில இருந்து ஆரம்பிச்சு ஒண்ணும் இல்ல, $1 ஐட்டத்தை சைனா, இப்போ $1 நம்ம ஒரு $1ங்கறத விட்டுருவோம், 100 ரூபாய்க்கு ஈக்குவலான ஐட்டத்தை நீங்க இங்க இருந்து ஒரு 100 கிராம் ஐட்டத்தை அமெரிக்காக்கு அனுப்பணும்னா எவ்வளவு பைசா ஆகும்? ஆனா அந்த $1 ஐட்டத்தை சைனாவோட ஷிப்பிங் இது வழியா அவங்க சைனீஸ் கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு எனேபிள் பண்றாங்கன்னா ஃப்ரீயா எடுத்துட்டு போய் அமெரிக்கால டம்ப் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க சார். நம்ம எல்லாத்தையும் எல்லா கண்ட்ரியோடையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. அது ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க தான் நானும் கேக்குறேன் சார். உங்களோட விநாயகர் சிலை என்ன நன்மை, இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்ற கோணத்துல தான் பேசுறோம். நான் உங்க நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். ஆனா உங்க நிறைவு பார்வை சுருக்கமா சொல்லுங்க. அவங்களையும் இந்தியாவையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது இருக்கு. நம்ம ஒரே இது பாருங்க, வெளியில இருந்து பாக்க ஓகே நேரம் இல்ல. என்ன ப்ராப்ளம் சொல்றேன் ஆனா ஒரு நிமிஷம், அங்க என்ன நடக்குதுங்கறத நம்ம பேசறதே கிடையாது சார். ஓகே சார், இப்படி நம்ம வந்து திசை மாற்றி போக வேண்டாம். நம்ம வந்து ஓகே 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 ரமேஷ், ஓகே ரமேஷ், நன்றி ரமேஷ். ஆனந்த் சுருக்கமா நிறைய பார்வை. இல்ல ஒரு நிமிஷம் பேசலாம் சார், பேசலாம். சிக்கன்ல வந்து இந்தியா லெக்ஸ் கன்சியூம் பண்றாங்க, அவங்க பிரஸ்ட் கன்சியூம் பண்றாங்க. அமெரிக்கால சிக்கன் லெக்ஸை வந்து வேஸ்ட் ப்ராடக்டா தூக்கி குப்பையில போடுற ப்ராடக்டை இந்தியாவில் இறக்க போறாங்க. இந்த சிக்கன் லெக் தான் இங்கே டண்டூரில் ரொம்ப ஃபேமஸ். உங்கள் நாமக்கல் அந்த சிக்கன் லெக்ஸை இந்தியாவில் வந்து இறக்கினானா அந்த ரேட்டில், உங்கள் நாமக்கல்லில் இருக்கிற கோழிப்பண்ணை கதையெல்லாம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு $900 பில்லியன் எக்ஸ்போர்ட்டுன்னு. டோட்டல் இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டே 400 பில்லியன் தான். அது எப்படி ஜவுளி 900 பில்லியன்? அடுத்தது இந்தியாவோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஐடி சர்வீசஸ். அதில் வந்து H1B விசாவுக்கு $100,000 போட்டிருக்காரு. ஒரு விசாவுக்கும் $100,000 ஃபைனு. இன்றைக்கி உங்களோட ஐடி சர்வீசஸ் கம்பெனியெல்லாம் 5 இயர் லோவில் இருக்குது மார்க்கெட்டில். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL எல்லாமே 5 வருஷம் லோவில் இருக்குது. ஆட்களை வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. டிசிஎஸில் 60,000 பேரை வேலையை விட்டு அமைச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் பிஸ்னஸ் குறையிறதுன்னு. அந்த H1B விசா நீங்கள் இதே யூரோப்பியன் யூனியனில் விசாவை பற்றி அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. 1 வருஷம் கழிச்சு அமலுக்கு வரும். ஏன் நீங்கள் வந்து H1B பற்றி இந்த அக்ரிமெண்ட்டில் பேசலை? இந்தியாவில் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது, 1 கோடி பேர் ஐடி சர்வீசஸை நம்பி வேலையில் இருக்காங்க. ஒரு வார்த்தை H1Bயை பற்றி மோடி பேசியிருக்காரா? பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காரா? எங்கேயாவது பேசியிருக்காரா? அந்த $100,000 டேக்ஸ் தேவையில்லாததுன்னு. சார், ஒரு விசாவுக்கு $100,000 கட்டணுங்கிறாங்க. எப்படி கட்ட முடியும்? இப்போ இந்தியாவில் சேர்ந்த பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெக்சிகோவில் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க போன வாரம். ஏன்னா இங்கேருந்து அசம்பிள் பண்ணால் டேக்ஸ் ஜாஸ்தின்னு மெக்சிகோவில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அக்ராஸ் தி பார்டர் அனுப்புகிறாங்க. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் மெக்சிகோவில் அசம்பிளி பிளான்ட் ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லையா? நன்றி ஆனந்த். இவ்வளோ பெரிய வின்வின் டீல்னா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்க வேண்டாம், வாங்க மாட்டோம் அப்படின்னு எங்கேயாவது இந்தியா வந்து இந்த எக்ஸப்ட் ட்ரம்ப் சொன்னது தவிர இந்தியாவிலேருந்து யாராவது சொல்லியிருக்காங்களா? ரஷ்யா சொல்லியிருக்கா? ரஷ்யாவும் சொல்ல, இந்தியா சொல்ல. எக்ஸப்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு.
ஆல்வேஸ் ஒரு 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 இந்தியா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்கிறோம், நம்மளும் ஒரு ட்ரேட் ரீட் போடுறோன்னா நரேந்திர மோடியோட இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆல் தீஸ் திங்ஸ் இவர் சொல்கிற மாதிரி அந்த H1B விசா, இந்தியாவோட ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கியூமுலேட்டிவாக தான் ஒரு டீலை பார்க்க முடியும். நீங்களே அதை மென்ஷன் பண்ணீங்க. எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணணும், யார் யாரெல்லாம் சேவ் பண்ணணும்ன்ட்டு அக்ரிகல்ச்சரோ இல்லை எக்ஸ்போர்ட்ஸ், அது இப்போ நாமக்கல் சொன்னார், இந்தியாவுடைய ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸே ஆஃப் சிக்கன் அண்ட் எக் வந்து ஃப்ரம் இந்தியா டு அமெரிக்கா தான் அவரே தவிர அமெரிக்காலேருந்து இங்கே சிக்கன் வருங்கிறது வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறாருங்கிறது என்னுடைய கருத்து. த மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்ஸ் நாமக்கல்லேருந்து போகிறது எகென்ஸ்ட் சிக்கன் தான் வந்து டு அமெரிக்கா அண்ட் வெஸ்ட் தான் போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஸோ அங்கேருந்து இங்கே வருங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதே மாதிரி ஐடி, when it comes to ஐடி, அங்கே இருக்கிற இந்தியன் டிஸ்போரா எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காகவோ ஓவராலாக ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டீலை பார்க்கும்போது தெர் இஸ் ஆல்வேஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. அது வந்து இந்தியாவுக்கு எந்த விதத்துலேயும் அக்ரிகல்ச்சர்லேயோ இல்லைன்னா வந்து இம்போர்ட்டட் மெடிசின்ஸ்லேயோ இல்லைன்னா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்க டெக்ஸ்டைல்ஸ்லையோ அஃபெக்ட் பண்ணாமல் தான் இந்த டீல் போடுவாங்களே ஒழிய ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டேன்னு இந்தியா இப்போ இவங்க கேட்டாங்கல்ல நிறைய விஷயங்கள், ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டேன்னு எங்கேயாவது இவர் சொல்லியிருக்காராங்கிறது தான் என்னுடைய கேள்வி சார். ஓகே, நன்றி சார். அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் டிசம்பரில் குறைச்சிட்டாருங்கிறது இருக்குது. நான் இப்போவும் கேட்குறது, பாதிக்காமல் போடுவார்கள், இந்தியாவுக்கு நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அதெல்லாம் நான் கேட்கல. நன்மை இருக்கிற 4 அம்சத்தை சொல்லுங்கன்னு கேட்குறேன். சொல்லலைன்னா டீல் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள். லாபம் இல்லைன்னு எல்லாரும் எழுதுகிறாங்க. அமெரிக்கா பத்திரிகைகள் என்ன எழுதுகிறாங்கன்னா அவங்களுக்கு நிறையா லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதுகிறாங்க. இந்தியாவுக்கு லாபம் என்று யார் எங்கே சொன்னாங்க? எந்த செக்டாரில் சொல்லியிருக்காங்க? 18% அதிகம், நம்ம காம்படிட்டிவ்னஸோட போக முடியாது அப்படின்னு. சார் ரமேஷ் சேதுராமன் சார் என்ன சொல்கிறாரு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நீங்கள் உங்கள் நாட்டில் என்ன நிலைமைங்கிறதுக்கு தகுந்த அது ஒற்றுமை இல்லையா இருக்காங்கிறதுக்குள்ளேயே நான் போகலை. ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட உங்கள் நாட்டில் என்ன நிலைமை இருக்கோ அதுலேருந்து தான் யோசிக்கணுமே தவிர அமெரிக்காவில் அப்படி இருக்காங்க, சைனாவில் அப்படி இருக்காங்க அது இல்லை சார். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒன்று தான் கேட்டேன். அப்படி கம்பேர் பண்ண நம்ம ஊரில் மருந்துகளுக்கு 0 சார். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற மாம்பழம் போன்ற எக்ஸ்ட்ராடினரி மாம்பழம், திராட்சை, தேயிலை மற்றும் இது எல்லாத்துக்குமே 0. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லையும் எக்ஸ்போர்ட்டில் 0 இருக்குது, மருந்துகளுக்கும் எக்ஸ்போர்ட்டில் 0 இருக்குது. மருந்துகளுக்கு முன்பே 0 தானே? எப்படி சார்? மருந்துகளுக்கு முன்பே ஜென்ரிக் ட்ரக்ஸுக்கு இந்த டீல் 0. ஜென்ரிக் ட்ரக்ஸில் இது வந்து வேர்ல்டுடைய மெடிக்கல் கேபிட்டலாக மாறுதுங்கிறது எங்களுடைய கருத்து. ஓகே, இது ஒரு நன்மை இருக்குன்றாரு. அது நன்மை இல்லை சார், ஏற்கனவே அப்படி தான் சார் இருந்தது. இந்த டீல்னால புதுசாக என்ன நன்மைன்னு கேட்டேன். 0 இதுக்கு முன்னால் எவ்வளவா இருந்தது? ஓகே சார், இந்த டீல் வர்றதுக்கு முன்னால் 0 எவ்வளவா சார் இருந்தது? 5 இருந்ததா, 4 இருந்ததா, 3 இருந்ததா, 2 இருந்ததா, 1 இருந்ததா? 0 தான் சார் இருந்தது. இல்ல எல்லாத்துக்குமே டாரிஃப் போட்டாங்க சார். அதனால தான் நம்ம இல்ல சொல்லுங்க, அதுக்கு முன்னால ட்ரக்ஸ் டாரிஃப் போட்டது எப்ப சார்? டாரிஃப் போட்ட போதுக்கு எல்லாத்துக்குமே 50% வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் ஹியர் 50% சொன்னாங்க. அந்த 50% அப்ப ஃபார்மா கிடையாது. ஃபார்மா கிடையாது. 25 ஃபார்மா கிடையாது. கிளாரிட்டி, ஃபார்மாக்கு டாக்ஸே கிடையாது சார். எப்போதுமே டாக்ஸ் கிடையாது. சும்மா ஏதாவது சொல்லணுங்கிறத சொல்லக்கூடாது. நன்றி சார், எல்லோருக்கும் நன்றி. நிறைவு செய்யலாம். இன்னொரு விவாதம் இருக்கு, அடுத்து கார்த்திகேயன் ஒருங்கிணைக்க இருக்கிறார். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.